யார் அது? இந்த மண்ணோட சிங்கையா ஒரு பார்ட்டி தான். உன் பின்னாடி 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம். ஆனா ஏன் முன்னாடி ஒரே ஒருத்தர். ஆண்டனியோட பையன் தாஸ். லியோ தாஸ். உள்ள வந்த பவரடி அண்ணன் யாரு? யாருடா சொல்லு நீ? என்ன பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வி கேட்கிற மொத ஆள் நீ தாண்டா. லவ் பண்ணா பண்ணுவீங்களா? ஏன்டா நிறுத்திட்டீங்க? நல்லா இருந்துச்சு பாட்டு. ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். போடுறா கச்சேரியா. பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. എന്നുവെച്ച് എന്നാ പ്രശ്ന? വിജയ് ചിത്രം ജനനായകന്റെ റിലീസ് അനിശ്ചിതത്വത്തിൽ. റിലീസ് മാറ്റിവെച്ചെന്ന നിർമ്മാതാക്കൾ. നാളെ ചിത്രത്തിന്റെ സെൻസർ വിഷയത്തിൽ മദ്രാസ് ഹൈക്കോടതി വിധി പറയും. വിജയ് ഫാൻസ് പോലും മറന്ന ഒരു സിനിമയുണ്ട് ജനനായകൻ. മറന്നതാണോ, ഓർക്കാൻ ആഗ്രഹമില്ലാത്തതാണോ, അതോ ഇനി ഓർത്താൽ വിഷമമുണ്ടാകുമെന്ന് പേടിച്ചിട്ടാണോ എന്നൊന്നും അറിയില്ല. ഇപ്പോൾ ജനനായകനുമായി ബന്ധപ്പെട്ടുള്ള ട്രോളുകളില്ല, സമൂഹ മാധ്യമങ്ങളിൽ മീംസ് ഇല്ല, വിജയുമായി ബന്ധപ്പെട്ടുള്ള ചർച്ചകളില്ല, സിനിമ 100 കോടി അടിക്കുക 500 കോടി അടിക്കുക എന്നുള്ള ടോക്കുകളില്ല, മമിത ബൈജുവിന്റെ നാളെയുള്ള ട്രോളുകളില്ല. ഒന്നുമില്ലാതെ എങ്ങനെയോ കിടക്കുകയാണ്. நான் அப்படியே திரும்பி போயிடுவேன் நினைச்சியா? திரும்பி போறவன் இல்லடா, திருப்பி குடுக்கிறவன். திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ ஆம் கமிங். அந்த பாயா இருக்கணும்டா. சொல்றா ஜனநாயகன் ஒரு யுகமே காணாத மக்கள் மன்னன் பிறந்தாரு தமிழ் மண்ணின். என்ன பிடிச்ச அவ்வளவு கோடி பேர் இருக்காங்க வெளியில. രാഷ്ട്രീയ പ്രവേശം പ്രഖ്യാപിച്ച തമിഴ് സൂപ്പർ താരം വിജയ് തമിഴക വെട്രി കഴകം എന്ന പേരിൽ തെരഞ്ഞെടുപ്പ് കമ്മീഷനിൽ പാർട്ടി രജിസ്റ്റർ ചെയ്തു. 2026 നിയമസഭാ തെരഞ്ഞെടുപ്പിൽ മത്സരിക്കുമെന്നും വിജയ് പ്രഖ്യാപിച്ചു. அது சொல்லாமா வேணாமான்னு தெரியல. என்னோட கடைசி படமான I know it's a little painful, right? அப்பா உங்களை ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டுமாப்பா? என் உயிரின் நாதி இன்றேனோ மௌனம் கொண்டாயே, என் பெயரின் பாதி இனி உன்னை பார்க்க முடியாதா, உன் மார்பில் சாய முடியாதா, என் மீசை என் நெஞ்சில் குடியிருக்கும்